இதை வந்து எந்த விதத்திலும் நியாயப்படுத்திட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல மேற்கு வங்கத்தில் வன்முறை வந்து தாண்டவம் ஆடி இருக்கு. அரச பயங்கரவாதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்கல்ல, அது வந்து கம்யூனிஸ்டுகள் காலத்திலையும் அதிகமாக இருந்திருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ்லையும் அதிகமாக இருந்திருக்கு. அவர்கள் வந்து கண்டுக்காம போய் துணை ராணுவ படைகள் கொண்டு வந்து மேலிருந்து ஆட்கள் கொண்டு வந்து இப்ப நீங்க எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப தெளிவா. அங்க வந்து இந்த எஸ்ஐஆருக்கான பணிகளை பார்க்க சொன்ன ஆபீசர்ஸை கொண்டு வந்து அவங்கள பிடிச்சி போய் சிறை வச்சதெல்லாம் பார்த்தோம். அவ்வளவு தைரியமா டேரிங்கா பண்ணதை பார்த்தோம். கதவு பூட்டி உட்கார்ந்துருக்காங்க, வெளியே நடமாட முடியாம உட்கார்ந்து பார்த்தோம், சாப்பாடு தெரியாம உட்கார்ந்து பார்த்தோம். அந்த மாதிரி அது யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சொன்னதாங்க சட்டங்கிற மாதிரி கொண்டு போய் நிற்பாங்க பார்க்குறோம். அந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா கவர்மெண்ட்டே இதை ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேரடியாக ஸ்பான்சரா இல்லை பார்க்குறோம், வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பார்க்குறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, 15 வருஷம் கழிச்சு இப்பதான் இப்போ எங்க ஆஃபீஸை திறக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆஃபீஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் திறக்க முடிஞ்சிருச்சு. 15 வருஷமா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது திறக்க முடியலன்னு பார்க்குறோம். அப்போ இது வந்து எல்லோருக்கும் தெரிந்து நடந்த விஷயம், அரசாங்கமே செய்த விஷயம், பல கொலைகள் நடந்திருக்கு. அதனால இதை நம்ம ஏற்க முடியாது. அப்படி இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, மேற்கு வங்கத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு இவர்கள் படுத்தின பாடோடைய அந்த கோபத்துடைய வெளிப்பாடு சொல்லியிருக்காரு. அப்படி ஒத்துக்க முடியாது. பாஜகவுடைய தலைவர் யாராவது போனாருன்னா அப்படி ஒத்துக்கிடுவாங்களா?